வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளே ஏற்கனவே இருக்கும் அமைதியை மெதுவாக நினைவூட்டுகின்றன. இந்த சத்சங்கத்தை மனதார கேளுங்கள். நாளடைவில் ஆனந்தம் இயல்பாக உங்களை அடையும். வாருங்கள், அமைதிக்குள் ஒன்றாக பயணிப்போம். வணக்கம். கிறிஸ்மஸ் என்றாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு அழகான படம் விரியும். பனி, வண்ண விளக்குகள், பரிசுகள், கேக், அப்புறம் ஒரு குழந்தை பிறப்பின் கதை. ஆனா இந்த எல்லா அலங்காரங்களுக்கும் பின்னாடி முற்றிலும் வேறொரு விஷயம் மறைஞ்சிருக்கிற மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட 2000 வருஷமா ஒரு செய்தி ஒருவேளை தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்குமோ? அந்த சந்தேகம் ரொம்பவே சரியானது. ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமாகும்போது அதோட ஆழம் சில சமயம் காணாம போயிடுறது இயல்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ஆழத்தை தான். சரி, அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் இதுதான்னு சொல்லலாமா? ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி இந்த 2000 வருஷ பாரம்பரியம், சடங்குகள், கதைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த அசல் செய்தி என்னவா இருந்திருக்கும்னு தேட போறோம். அந்த புரட்சிகரமான போதனையோட மையப்புள்ளி எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட முதல் க்ளூ அவர் பேசின விதத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஏன் நேரடியா பேசாம எப்பவுமே ஓமைகள் மூலமா பேசினார்? கேள்வி. இது மக்களை குழப்புறதுக்காக இல்ல, அதுக்கு நேர்மாறா ஒரு முக்கியமான உண்மைய பாதுகாக்கிறதுக்காக. பாதுகாக்கிறதுக்காகவா? ஆமா. ஒரு உயிருள்ள உண்மையை எடுத்து நீங்க மனசுக்கிட்ட நேரடியா கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? அது உடனே அதை பிடிச்சு ஒரு சட்டமா, ஒரு நம்பிக்கையா, சொல்லப்போனா ஒரு கொள்கையா மாத்திடும். அது ஒரு சமையல் குறிப்ப சாப்பாடா நினைக்கிற மாதிரி. ஓ, அந்த ஓமை நல்லா இருக்கு. சமையல் குறிப்பை வச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிடாம அந்த குறிப்பையே சட்டம் போட்டு கும்பிடுற மாதிரியா? மிகச்சரியா. அதுதான் நடந்தது. இயேசுவோட போதனைகள் ஒரு அனுபவத்துக்கான அழைப்பு. ஆனா மனசு அதை ஒரு சட்ட புஸ்தகமா மாத்திடுச்சு. பன்றிகளின் முன் முத்துக்களை போடாதீர்கள்னு அவர் சொன்னதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். அப்போ இங்க பன்றிங்கிறது மனசதான் குறிக்குதா? ஆமா. மனசுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கு, ஆனா உள்வாங்கும் திறன் கிடையாது. அதனால அனுபவ உண்மைகளை அதுகிட்ட கொடுத்தா அத ஒரு தத்துவமா மாத்தி அதோட உயிரை எடுத்துடும். அது எப்படி வேலை செய்யுது? உவமை ஒரு தகவல் இல்லை, அது ஒரு விதை. நீங்க நேரடியா ஒரு விஷயத்த சொன்னா அது மனசோட அறிவுக்குள்ள போய் நின்னுடும். ஆனா ஒரு உவமைய சொல்லும்போது அது உங்க ஆழ் மனசுக்குள்ள போய் உக்காந்துக்கும். அது அமைதியா காத்திருக்கும். காத்திருக்குமா? ஆமாம். உங்க வாழ்க்கையில சரியான ஒரு தருணம் வரும்போது, உங்க விழிப்புணர்வு நிலை உயரும்போது அந்த விதை தானா முளைச்சு அதோட பொருள் உங்களுக்குள்ளே புரிய ஆரம்பிக்கும். அது வெளியிலிருந்து வர அறிவா இருக்காது, உங்களுக்குள்ளேயே மலர்ற புரிதலா இருக்கும். சரி, அப்போ அந்த உவமைகள் வழியா அவர் சுட்டிக்காட்டின மிக முக்கியமான செய்திக்கு வருவோம். தேவனுடைய சாம்ராஜ்யம் இங்கேயும் இல்ல, அங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ளும் உங்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது. இந்த உருவரிய நாம சீரியஸா எடுத்துக்கிட்டா இது மதம், கோயில், புனித யாத்திரைன்னு நாம கட்டி வச்சிருக்கிற பெரிய அமைப்புகளோட நோக்கத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி இல்லையா? இறந்த பிறகு போற ஒரு இடம் இல்ல. கடவுள்ங்கிறவர் எங்கேயோ மேல உட்கார்ந்திருக்கிற ஒரு நபர் இல்ல. அது எல்லாமே இங்கே இப்போ உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு அனுபவ நிலைன்னு சொல்றாரு. கேட்க நல்லா இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் கண்ணை மூடினா எனக்குள்ள ஒன்னும் தெரியலையே. இது ஏதோ பாசிட்டிவ் திங்கிங் மாதிரியா? எல்லாம் எனக்குள்ளே இருக்குன்னு நானே சொல்லிக்கிறதா? இல்ல. இது பாசிட்டிவ் திங்கிங் இல்ல, அதுக்கும் மேலானது. இது உங்க பார்வையில ஏற்படுற ஒரு முழுமையான மாற்றம். பார்வையில ஏற்படுற மாற்றமா? ஆமா. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சினிமா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க அந்த படத்தோட கதாபாத்திரங்கள், கதை, உணர்ச்சிகள்னு எல்லாத்திலயும் மூழ்கி போயிருக்கீங்க. அந்த சமயத்துல நீங்க ஒரு திரையில தான் இத பார்த்துட்டு இருக்கோங்கிறத மறந்துடுறீங்க. சரி. அந்த சாம்ராஜ்யம்ங்கிறது அந்த படக்கதை இல்ல, அந்த கதை ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த அமைதியான திரை. அந்த திரை எப்பவுமே அங்கதான் இருக்கு, ஆனா நம்ம கவனம் முழுக்க படத்துல இருக்கு. படத்துல இருந்து திரைப்பக்கம் திரும்புறது தான் அந்த மாற்றம். வாவ், அந்த ஓமை ரொம்ப தெளிவா இருக்கு. நாம நம்ம வாழ்க்கைங்கிற படத்துல ரொம்ப மூழ்கி போய் நாம தான் அந்த படம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நாம அந்த படம் ஓடுற திரைன்னு சொல்றீங்க. சரிதான். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவர் ஒருபோதும் மக்களை உங்களை நீங்களே முன்னேற்றிக் கொள்ளுங்கள், ஒரு நல்ல மனிதனாக மாறுங்கள்னு சொல்லல. அவர் சொன்னது அதுக்கு நேர் எதிரானது. ஆமா. இதுதான் ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம். தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை இழப்பவன் அதை கண்டடைவான். நம்ம சமூகம் முழுக்க சுய முன்னேற்றம், ஒரு நல்ல அடையாளத்தை உருவாக்குறது, இது பத்தி தானே சொல்லிக் கொடுக்குது. ஆமா, ஆனா அவர் சொல்றது உங்க அடையாளத்தை கைவிடுங்கள்னு. எனக்கு ஒரு நேர்மையான கேள்வி இருக்கு.
இந்த உன்னையே இழப்பதுங்கிற விஷயம் கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம அடையாளம், நம்ம கதை, நம்மளோட சாதனைகள் இது எல்லாத்தையும் இழக்கிறதுனா அது கிட்டத்தட்ட தற்கொலை மாதிரி இல்லையா? நீங்க கேக்குறது தான் எல்லாரோட கேள்வியும். இங்க தான் நாம ஜீவன்கிற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கணும். அவர் உடலை இழக்க சொல்லல. நாம நமக்காக உருவாக்குன அந்த நான்கிற கதைய, அந்த முகமூடிய இழக்க சொல்றார். அந்த நான்கிற கதையா? ஆமா. நாம ஒவ்வொருத்தரும், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு அப்பா, நான் ஒரு தோல்வி அடைஞ்சவன், நான் ஒரு புத்திசாலின்னு ஒரு கதையை உருவாக்கி அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கதாபாத்திரத்தை காப்பாத்துறதுக்காக வாழ்க்கை முழுக்க போராடுறோம். ஆமா, அது உண்மைதான். மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு ஒரே கவலையா இருக்கு. அந்த கவலை தான் துன்பம். அந்த கதைய காப்பாத்த முயற்சி செய்யும்போது நாம உண்மையான வாழ்க்கைய, இந்த கணத்துல இருக்கிற அமைதியை இழந்துடுறோம். அவர் சொல்றார், அந்த கதைய விடு, நீ யாருன்னு நீயே ஒரு முடிவுக்கு வராத. அந்த பொய்யான நீங்களே உருவாக்குன ஜீவனை விடும்போதுதான் உங்க உண்மையான இயல்பு என்னன்னு தெரிய வரும். அது ஒரு இழப்பு இல்ல, அதுதான் உண்மையான சுதந்திரம். இது புத்தர் கண்டுபிடிச்ச விஷயத்தோட ரொம்ப ஒத்துப்போற மாதிரி இருக்கே. முற்றியும். புத்தர் தனக்குள்ள ஆழமா கவனிச்சப்போ அங்க நிலையான நான்னு எதுவுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சார். எண்ணங்கள் வருது போகுது, உணர்ச்சிகள் வருது போகுது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அமைதியான வெளி மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு நிரந்தரமான நான்கிற மையம் அங்க இல்ல. இந்த நான் ஒரு மாயைன்னு புரியும்போது துன்பம் அதோட வேற இழந்துடுது. ஏன்னா துன்பப்படுறதுக்கு அங்க ஒரு ஆள் இல்ல. அப்போ நான் யார் ரமண மகரிஷி கேட்ட கேள்வியோட நோக்கமும் இதுதானா? அதேதான். ரமண மகரிஷியோட அந்த கேள்வி ஒரு பரீட்சை கேள்வி இல்ல. அதுக்கு பதில் நான் ஆத்மான்னு சொல்றதில்ல. அது கேள்வி ஒரு அறுவை சிகிச்சை கத்தி மாதிரி. நான்னு சொல்லும்போது அந்த நான் எங்கிருந்து வருதுன்னு உள்ள திரும்பி பார்க்க சொல்றார். நீங்க பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்க மனம் ஒரு பதில சொல்ல முயற்சி செய்யும். ஆமா, நான் இந்த உடல், நான் இந்த மனம்னு. சரிதான். ஆனா நீங்க தொடர்ந்து கவனிக்கும்போது எந்த பதிலுமே முழுமையானதா இருக்காது. கடைசியில பதில் சொல்ல முயற்சி செஞ்ச அந்த நான்கிற உணர்வே கரைஞ்சு போகும். கேள்வி பதில கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல, கேள்வி கேட்கறவனை கரைக்கிறதுக்கு. அருமை. அப்போ கேள்விங்கிறது ஒரு பதில தேடுற டார்ச் லைட் இல்ல, அது இந்த டார்ச் லைட்டை பிடிச்சிருக்கிற கைய யாரு பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்க சொல்றது மாதிரி. அருமையா சொன்னீங்க. அதுதான் அந்த அமைதியான விசாரணை. இந்த போதனை மனசோட கட்டுப்பாட்டை உடைக்கிறதால அது மனசுக்கு ரொம்ப ஆபத்தானதா தெரியுது. அதனாலதான் காலப்போக்கில் இது மென்மையாக்கப்பட்டுடுச்சு. சரி, அப்போ இந்த நாய்ங்கிற கதை தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்னா இது உலகத்தோட நம்மளோட செயல்பாடை எப்படி மாத்தும்? இங்க தான் அவரோட அடுத்த முக்கியமான போதனை வருது. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. இத நேரடியா பார்த்தா இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்னா தெரியுது. இதுதான் இந்த போதனைகள்ல மிக அதிகமா தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வெளியில செயலற்று இருக்கிறத பத்தி பேசல, இது உங்க உள்மனசுல நடக்கிற எதிர்ப்பு நிறுத்துறத பத்தி பேசுது. உள்மன எதிர்ப்பா? ஆமா. நம்ம ஏன் துன்பப்படுறோம்? ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால இல்ல, அந்த நிகழ்வு எனக்கு நடக்குதுன்னு நாம ஒரு கதை உருவாக்குறதால தான். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? வலிக்கும் துன்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தர் உங்களை அறையிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த அறையினால வர்றது வலி. அது ஒரு உடல் ரீதியான உணர்வு. அது கொஞ்ச நேரத்துல போயிடும். ஆனா துன்பம்ங்கிறது வேற. துன்பங்கிறது, அவன் என்னை எப்படி அறையலாம், என்ன மதிக்கவே இல்ல, நான் இத சும்மா விடமாட்டேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிற கதை. இந்த கதை தான் துன்பம். அதாவது துன்பம் சமம் வலி கூட்டல் எதிர்ப்பு. இயேசு சொல்றார், அந்த எதிர்ப்பை கைவிடு. அப்போ வெளியில நான் எதுவுமே செய்யக்கூடாதா? என்ன நான் பாதுகாத்துக்க கூடாதா? அதுதான் முக்கியமான புள்ளி. அவர் உங்களை பாதுகாக்க வேண்டாம்னு சொல்லல. நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது அந்த இடத்துல இருந்து விலகி போகலாம். ஆனா உள்ளக்குள்ள மனதளவுல அந்த வெறுப்பையும் பழிவாங்கும் உணர்ச்சியும் வளர்க்காதீங்கன்னு சொல்றாரு. ஓ, சரி சரி. ஏன்னா அந்த வெறுப்பு உங்களை அரைஞ்சவரை விட உங்களைத்தான் அதிகமா பாதிக்கும். அந்த உள்மன எதிர்ப்பு தான் உண்மையான எதிரி. அத கைவிடும்போது வலி இருக்கலாம், ஆனா துன்பம் இருக்காது. இப்ப புரியுது. இது ஒரு சமூக நடத்தை விதி இல்ல, இது ஒரு உளவியல் விடுதலைக்கான வழி. பிரிவினையின் அடிப்படையில வேலை செய்யற நம்ம மனசுக்கு இந்த மாதிரி ஒருமையிலிருந்து வர போதனைகள் தர்க்கத்துக்கு புறம்பானதா தெரியறதுல ஆச்சரியம் இல்ல. நானும் பிதாவும் ஒன்றேன்னு அவர் சொன்னதும் இந்த மாதிரி ஒரு விஷயமா? அதேதான். அந்த வாக்கியத்தை வார்த்தை அளவுல பார்த்தா அது ஒரு அகங்காரமான கூற்றா தெரியும். ஒரு மனுஷன் தன்னை கடவுளுக்கு நிகரா சொல்லிக்கிற மாதிரி. அதனாலதான் அந்த மத நிந்தனையா பார்க்கப்பட்டது. ஆனா அது ஒரு அனுபவ நிலையா பார்த்தா அதோட அர்த்தம் முற்றிலும் வேற. ஒரு நிமிஷம்,
அது என்ன அனுபவ நிலை? அது கவனிப்பவனுக்கும் கவனிக்கப்படும் பொருளுக்கும் இடையிலான எல்லை கரையிற ஒரு பிரக்ஞை நிலை. உதாரணத்துக்கு, நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இசைய கேக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். சில நேரங்கள்ல அந்த இசையோட நீங்க முழுமையா ஒன்றிடுவீங்க. அந்த நேரத்துல நான் இசையை கேட்கிறேங்கிற எண்ணம் இருக்காது. ஆமா, அது நடக்கும். நீங்களும் அந்த இசையும் மட்டும்தான் இருப்பீங்க. கேட்பவர், கேட்கப்படும் பொருள்ங்கிற பிரிவினை இல்லாம வெறும் கேட்கும் அனுபவம் மட்டும்தான் இருக்கும். அந்த பிரிவற்ற நிலையத்தான் அந்த வாக்கியம் குறிக்குது. அது ஒரு தனிநபரை பற்றியதல்ல, அது ஒரு பிரக்ஞையின் சாத்தியத்தை பற்றியது. அப்போ சோகம் என்னன்னா, இயேசு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதில்ல. அவருடைய வார்த்தைகள் ஏன் நமக்கு இவ்வளவு சவாலா இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்கறத நிறுத்திட்டது தான் சோகம். ஆமா, மதம் அந்த செய்திய பாதுகாக்கிறேன் பேர் வழின்னு அதை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிடுச்சு. ஒரு உயிருள்ள அழைப்பு ஒரு உறைஞ்சு போன அமைப்பா மாறிடுச்சு. சரி, இதையெல்லாம் இணைச்சு பார்ப்போம். இயேசு, புத்தர், ரமணர், வெவ்வேறு காலகட்டம், வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு மொழி. ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்க எல்லாரும் ஒரே திசையத்தான் சுட்டி காட்டின மாதிரி தெரியுதே. இதுதான் இந்த உரையாடலோட மிக முக்கியமான பகுதி. அவங்க பயன்படுத்தின மொழிகள் வேறு, ஆனா அவங்க சுட்டிக்காட்டின நிலவு ஒன்றுதான். இயேசு சாம்ராஜ்யம் ஏற்கனவே இங்கே இருக்கிறதுன்னு சொன்னார். அதாவது, நீங்க தேடுற அமைதி இப்போதே இங்கேயே இருக்கு. உங்க பார்வை மாறினா போதுன்னு சொன்னார். சரிதான். புத்தர் தனக்குள்ள தேதி பார்த்து துன்பத்துக்கு காரணமான அந்த நான்கிறதே ஒரு கதைதான்னு கண்டுபிடிச்சு அந்த வெறுமையின் மூலமா அதே அமைதியை சுட்டிக்காட்டினார். ரமணர் நான் யார்ங்கிற ஒரே கேள்வியின் மூலமா அந்த கதையை கரைச்சு அதே அமைதியை அடைய வழிகாட்டினார். அப்போ இது ஒரு புதிய ஆன்மீக அடையாளத்தை உருவாக்குறத பத்தி இது இல்லையா? நான் ஒரு ஆன்மீகவாதின்னு ஒரு புது கதையை உருவாக்கிக்கிறது இல்லையா? இல்லவே இல்ல. அது இன்னொரு பொறி. இதன் நோக்கம் ஒரு சிறந்த நானை உருவாக்குறது இல்ல. மாறாக இந்த நான்கிற எண்ணம் தோண்டுவதற்கு முன்பே அமைதியா ஆதாரமா இருக்கிற அந்த விழிப்புணர்வை, அந்த பிரக்ஞையை உணர்வதுதான். அதனால்தான் அவர் குழந்தைகளை பாருங்க, லில்லி மலர்களை பாருங்கன்னு சொன்னாரா? ஆமா, ஏன்னா அதுங்க கிட்ட நான்கிற கதை இல்ல. ஒரு லில்லி மலர் நான் நேத்து சரியா பூக்கல, நாளைக்கு இன்னும் அழகா பூக்கணும்னு கவலைப்படுறதில்ல. அது அந்த கணத்துல முழுமையா எந்த முயற்சியும் இல்லாம தன்னுடைய இயல்புல இருக்கு. உண்மையான பிறப்புங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழுவத்துல நடந்தது மட்டும் இல்ல. அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த நான்கிற கதையிலிருந்து விழிப்புணர்வு மலரும் போது நிகழக்கூடிய ஒரு அற்புதம். ஆக இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி, நீங்க இயேசுவை நம்புறீங்களா அல்லது புத்தரை பின்பற்றுறீங்களாங்கிறது இல்லைன்னு தோணுது. அந்த கேள்விகள் எல்லாமே மனடின் மட்டத்துல தான் இருக்கு. ஆழமான கேள்வி இதுதான். இந்த கணத்தை, இந்த வார்த்தைகளை நீங்க எங்கிருந்து உணர்கிறீர்கள்? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பதில்களோட, நம்பிக்கைகளோட கேட்கிற மனதிலிருந்து உணர்கிறீர்களா? அல்லது இந்த மனம் எப்படி பதில்களை தேடுதுன்னு அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விழிப்புணர்விலிருந்து உணர்கிறீர்களா? இந்த உரையாடல் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல தொந்தரவு செஞ்சிருந்தா, அல்லது இது ரொம்ப பரிச்சயமான மாதிரி தோணியிருந்தா, அல்லது உங்களுக்குள்ள ஒரு அமைதியான இடைவெளியை உருவாக்கியிருந்தா, அந்த உணர்வோட கொஞ்ச நேரம் இருங்க. அந்த இடைவெளி நீங்க எந்த முடிவுக்கு வர்றதை விடவும் ரொம்ப முக்கியமானது. அந்த அமைதியை கொண்டு எதையும் செய்ய முயற்சி செய்யாதீங்க. அதை அடைய முயற்சி செய்ய வேண்டாம். வெறுமனே கவனிங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுவே தியானம், அதுவே பாதை. இந்த அமைதியை மேலும் ஆராயணும்னு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வந்தா, நீங்க ஏற்கனவே பயணத்துல தான் இருக்கீங்க. கவனமா இருந்தா போதும், அதுவே உங்களை வழி நடத்தும்.